ஆபிரகாம் புதுச்சேரி அடுத்த ரெட்டியார்பாளையம் புதுநகரை சேர்ந்த அங்க வந்து செல்வராணி. இவரது பாட்டி செந்தாமரை, வயது 80. இன்று காலை அவர் வீட்டுக்கு கழிவறைக்கு சென்ற போது மயங்கி விழுந்தார். உடனடியாக அவரது மகள் காமாட்சி செந்தாமரை தூக்க சென்ற போது அவரும் மயங்கி விழுந்தார். இதை பார்த்த பாக்கியலட்சுமி கழிவறைக்கு சென்ற போது அவரும் மயங்கி விழுந்தார். இது குறித்து ரெட்டியார்பாளையம் போலீஸ் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மற்றும் தீயணைப்பு தகவல் தெரிவிக்கப்பட்டனர். இதன் பேரில் வந்து போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் வந்து விரைந்து சென்று அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்று அழைத்து சென்றனர். இது இப்போ போகும் வழியிலேயே செந்தாமரை, காமாட்சி ஆகியோர் இறந்து விட்டனர். இப்போ இது அதோட மகளும் வந்து செல்வராணியும் வந்து தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். இது சம்பந்தமாக போலீசார் வந்து அங்க இருக்கும் மக்களை வந்து வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும், அதாவது வயதானவர்களை வீட்டை விட்டு உடனடியாக வெளியேற்றவும், மற்றவர்கள் வந்து மாஸ்க் அணிந்து அங்க வந்து இருக்கும்படியும் அறிவுறுத்தி வருகிறாங்க. இருந்த போதிலும் பாத்தீங்கன்னா அந்த பகுதி முழுவதும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினரும் அந்த சிவசங்கரனும் அந்த பகுதியை வந்து ஆய்வு செய்து வருகிறாங்க. அது இருந்த போதிலும் உழவர் நகராட்சி ஆணையர்கள் வந்து தலைமையில வந்து ஒரு டீம் அமைக்கப்பட்டு எதனால் இந்த கழிவு அந்த விவசாய தாக்கியது என்று விசாரித்த போது முதல் கட்ட தகவல் அடிப்படையில் பக்கத்தில் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. அதிலிருந்து விசைவாயு வந்து அந்த வீடுகளுக்கு வந்து அந்த செப்டிக் டேங்க் வழியாக ஏறியதாக அந்த விசைவாயு தாக்கியதாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருந்த போதிலும் தற்போது ஆய்வு நடந்து வருகிறது. ஆபிரகாம்.